நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு சோமவாரம் ரொம்ப விசேஷம்பா. மார்கழி அமாவாசை ரொம்ப 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 விசேஷமான நாள். மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்தை எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை விட அமாவாசை நிறைஞ்ச நாள், ஏதாவது ஆரம்பிக்கிறோன்னா அமாவாசை நிறைஞ்ச நாள் அன்றைக்கி பண்ணு அப்படின்பா. அது ரொம்ப விசேஷமான நாள். இந்த நேரத்தில் நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய நாள்னே இது சொல்லலாம். எத்தனையோ தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம பாவம் பண்ணியிருப்போம். அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய நாள். நிறைய பேர் தர்ப்பணம் பண்ணுவா. ஒரு சில பேர் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அந்த மாதிரி மாலையபட்சம் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் பண்ணுவாள். பட் தர்ப்பணம் அப்படிங்கிறது நீங்கள் மாதம் மாதம் பண்ணுறது நல்லது. அப்படி எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி அதை நீங்கள் தவற விடாமல் இந்த மாலைபட்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தை அமாவாசை, ஆடி அமாவாசை அது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டேன்னா ஒரு வருஷ புண்ணியமும் உங்களுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. ஏன்னா அங்கே போகிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப இருட்டில் நடந்து போவாளாம். அவளுக்கு வழியே தெரியாதான் தவிப்பாளாம் அவள் எல்லாருமே. அந்த மாதிரி அவள் தவிக்கும் பொழுது நம்ம இங்கே கஷ்டப்படுவோம். ஏன்னா அவள் ரத்தம் தானே அவள் ரொம்ப தவிக்கிறா. அந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னா அது நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். நான் என்ன பாவம் பண்ணேனோ, எங்கள் அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாலோன்னு ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்லுவாள். ஏன்னா அவளுடைய கர்மாக்கள் நம்மளை காப்பாற்றும். பாவ புண்ணியம் நம்மளுக்கும் உண்டு. நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள் நம்ம குழந்தைகளே காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். அதாவது நாளைக்கு இந்த அமாவாசைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒன்று. மாட்டுக்கு எப்போவுமே இந்த அகத்துக்கீரை கொடுப்பா இல்லையா, அதை தயவு பண்ணி கொடுத்துருங்கோ. அண்ட் ஒரு சில பேர் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, இல்லை சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பா, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நன்னா பண்ணிக்கோங்க. வெள்ளன் கொண்டு ஒரு சில பேர் ஆற்றுலையே தர்ப்பணம் எல்லாம் நன்னா பண்ணுவா. அது கோவிலில் போய் பண்ணுவா. அது பண்ணப்பட்டவா எல்லாருமே பண்ணிடுங்கோ. அப்படி எனக்கு பண்ண முடியலை, ஈவன் பண்ண முடியாதவாளும் சரி பண்ணினவாளும் சரி இதை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. நாளைக்கு ரொம்ப விசேஷம். அதாவது வாசலில் ஒரு டம்ளர் வெள்ளத்தை வச்சுவிட்டு ஒரு விளக்கு, அகல் விளக்கை தெற்கு பக்கமாக ஏற்றி வைங்கோ. எப்போவுமே இறந்தவாளுக்கு தெற்கு பக்கம் தான் விசேஷம். ஸோ அந்த விளக்கு அவள் இருட்டில் நடந்து போவாளாம், வழி தெரியாதுக்கு தவிப்பாளாம். இந்த நம்ம ஏற்றுற விளக்கு அவளுக்கு வெளிச்சத்தை காமிக்குமா. ஸோ அதனால் நாளைக்கு தெற்கு பாகமாக ஒரு விளக்கை ஏற்றி விட்டு ஒரு டம்ளர் வெள்ளத்தை வச்சுருங்க. அவள் பசி ஆறுவாளாம். பசி ஆற்றிட்டு சந்தோஷமாக இருப்பாளாம். அப்போ கண்டிப்பான முறைகள் நமக்கு நல்லது நடக்கும். நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். நிறைய இந்த தர்ப்பணங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறவா ஆட்டோமேட்டிக்காக அவள் எல்லாருமே நன்னா இருப்பாள். அந்த சுபகாரியங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணியே ஆகணும். இந்த திதி அந்த இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு இதை மட்டும் நீங்கள் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேயும் பேசுகிற இது சக்தி நமக்கு கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் பிரபஞ்சம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ வாசலில் இதை வச்சுவிட்டு ஒரு டம்ளர் வெள்ளத்தை வச்சுட்டு தெற்கு முகம் பார்த்து ஒரு சின்ன அகலை ஏற்றி வச்சுருங்கோ. அந்த அகலை நம்ம திருப்பி ஆற்றுக்கு விளக்கேற்ற யூஸ் பண்ண பாங்கு இல்லை. அதுவும் நான் சொல்லிட்டேன். அதை பார்த்துக்கோங்க. அந்த விளக்கை தனியாக வச்சுருங்கோ. அப்புறம் அடுத்தடுத்த அமாவாசைக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது நாளைக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால தான். எவ்ரி அமாவாசையும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. பட் இது நாளைக்கு ரொம்ப விசேஷம். இதை மறக்காமல் பண்ணிடுங்கோ அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன். எவ்ரி அமாவாசைக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் பரவாயில்லை. பட் அந்த விளக்கை திருப்பி சுவாமிகிட்ட வச்சு தயவு பண்ணி ஏற்ற பாங்கு இல்லை. அதுவும் நீங்கள் நன்னா பார்த்துக்கோங்க. ஓட்டலா. ஸோ ஒரு டம்ளர் வெள்ளத்தை வச்சுட்டு சாமியை தெற்க பார்த்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்கோ. அகல் விளக்கு ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றியே ஏற்றலாம், வேறு ஒன்றும் வேண்டாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். நாளைக்கு அமாவாசை ஒன்று. ரெண்டாவது ஹனும ஜெயந்திங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் நன்னா இருங்கோ. மேலே மேலே பொங்கி பெருகிண்டு ஆற்றுக்கால் குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் சந்தோஷமாக இருங்கோ.